team game. Brian, as home team, you will call the coin in the air. This is the coin. This side is heads. This side is tails. No, we'll just call it when it lands. Call it in the air. Tails! What I be kicking? Yeah, let's just go with tails. Would you like to kick or receive the Bible? I will receive. Tom wins the toss, chooses to receive the Bible. Patterson back with the kick. Oh my goodness! சர்ச்சுனா ஃபன் இருக்கணும், அதுக்காக பைபிளை எட்டி உதைப்பதா? அலைகளிக்கும் மேலை நாட்டு கலாச்சாரம் நடந்தது என்ன? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைரல் கிறிஸ்டியன் தமிழ். கடந்த வாரம் முழுவதும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. என்னவென்றால், சபை ஆராதனையில் இப்படி வேதாகமத்தை எட்டி உதைப்பது என்ன நியாயம்? அது தேவனையும் அவருடைய வார்த்தையும் அவமதிக்கும் செயலாகும். அது மட்டுமல்லாமல் திருவசனத்தை அவமதிப்பவன் நாசமடைவான் என்றும் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்றால், ஒஹையோ ஐக்கிய அமெரிக்காவின் மாநிலங்களில் ஒன்றாகும். ஐக்கிய அமெரிக்காவின் பெரிய ஏரிகள் பகுதியில் இந்த இடம் அமைந்துள்ளது. இதன் தலைநகரம் கொலம்பஸ் ஆகும். இந்த ஒஹையோ மாநிலத்தில் உள்ள கிராஸ் ரோட் திருச்சபையின் உள்ள விசுவாசிகள் 34,000 பேர். இவர்கள் முன்பதாக தான் இந்த நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. சூப்பர் பவுல் சண்டே செர்மன் என்கிற தலைப்பில் கிக்கிங் த பைபிள் ஆஃப் த ஸ்டேஜ், அதாவது மேடையில் இருந்து பைபிளை உதைத்தல் என்ற தலைப்பில் தனது பிரசங்கத்தை தயார் செய்து வைத்திருந்த 2 போதகர்கள் அமெரிக்க கால்பந்து ஆட்டத்தை கருப்பொருளாக கொண்டு கால்பந்து அணியின் விளையாட்டு உடைகளை அணிந்த வண்ணம் போதகர் பிரையன் டாம் மற்றும் போதகர் அல்லி பேட்டர்சன் இந்நிகழ்ச்சியை பிரசங்கத்திற்கு முன்பதாக நடித்து காட்டியுள்ளனர். அவர்கள் உதைத்து விளையாடியது உண்மையிலே பைபிள் தானா என்று கேட்டால் அது பைபிள் அல்ல, பைபிள் போன்று தயார் செய்யப்பட்டிருந்த ஒரு புத்தகம். எதற்காக இந்நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று கேட்டால் அவர்கள் கூறிய பதில் நம்மை மிகவும் அதிர்ச்சியாக்குகிறது. அதாவது, பாரம்பரியத்திலிருந்து வெளியே வந்து புதுமையை காண வேண்டும் என்பதற்காக இத்தகைய செயல்களை செய்திருக்கின்றனர். ஒஹாயோ மாநிலத்தில் உள்ள கிராஸ் ரோட் திருச்சபையில் நிகழ்த்தின இந்த நிகழ்ச்சியானது, இந்த நிகழ்ச்சிக்கு உலகளவில் இருக்கும் முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்தவர்களும் கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர். அத்திருச்சபையை சேர்ந்த போதகர்கள் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் செய்தது தவறுதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், இவர்கள் செய்த இச்செயல் சரியா அல்லது தவறா?